வர்தா புயல் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தங்கு தடையின்றி குடிநீர் மற்றும் மின் விநியோகம் வழங்கும் வகையில் அமைச்சர்கள் முன்னிலையில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் வேகமாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது. சென்னையில் கடந்த 12ஆம் தேதி வீசிய வர்தா புயலால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்களும் மின்கம்பங்களும் அடியோடு சாய்ந்தன. போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மின் விநியோகமும் முடங்கியது. இதையடுத்து மீட்புப் பணிகளை தமிழக அரசு துரிதகதியில் முடுக்கிவிட்டுள்ளது. சாலையோரம் விழுந்து கிடந்த மரங்களை அகற்றும் பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இடையூறற்ற போக்குவரத்துக்கு உறுதி செய்யப்பட்டது. மாநகராட்சி ஊழியர்களின் துரித செயல்பாட்டால் புயல் தாக்கிய மறுநாளே சென்னையில் போக்குவரத்து சீரடைய தொடங்கியது. சென்னையில் அனைத்து பகுதிகளுக்கும் மின் விநியோகமும் உடனடியாக வழங்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் சாலையோரங்களிலும் கழிவுநீர் கால்வாய் பகுதிகளிலும் மரக்கழிவுகள் அகற்றப்பட்டு தொற்று நோய்கள் பரவாத வண்ணம் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, திரு SP வேலுமணி, திரு KP அன்பழகன், திரு R காமராஜ், டாக்டர் C விஜயபாஸ்கர், திரு ப பெஞ்சமின், திரு க பாண்டியராஜன், திரு வெல்லமண்டி N நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த அமைச்சர்கள் தெரிவித்தனர். புயலின் வேகம், காற்றினுடைய வேகம் 100 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட இந்த 3 மாவட்டங்களிலும் 20,000 மின்கம்பங்களும் 54 உயர்மின் கோபுரங்களும் அதேபோல் 450 மின் மாற்றிகளும் சேதமடைந்திருக்கின்றன. அந்த தாக்கத்தின் காரணமாக மின் தடை ஏற்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலே மற்ற அமைச்சர்கள் எல்லாம் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். காற்றுடைய வேகத்தை விட இப்பொழுது நிவாரணப் பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் போர்க்கால அடிப்படையிலே இன்றைக்கு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகிறது. மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே நேரடியாக வந்து பல பகுதிகள் நேரடியாக ஆய்வு செய்து இங்கே நேரடியாக வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அனைத்து பகுதிகளுக்கும் இப்பொழுது மின்சாரம் வந்த பகுதிகளிலே மின்சாரம் மூலமாக மோட்டார்கள் இயக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஜென்செட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் வெளி ஆஃபீஸ் மாடி பார்த்துருப்பீங்க, தயார் நிலையில் ஜென்செட் எங்கே பிரச்சனையாலும் உடனே அனுப்பக்கூடிய வகையில் ஜென்செட் தயார் நிலையில் இருக்கிறது. மருத்துவ முகாம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு வேகமாக நம்முடைய அமைச்சர்களும் IAS அதிகாரிகளும் அத்தனை அதிகாரிகளும் அனைத்து பகுதியிலும் DRO கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் வேகமாக பணியாற்றி இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு வேகமாக ஒவ்வொரு பகுதிக்கும் இன்றைக்கு மின்சாரமாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக எல்லா பக்கமும் தீர்க்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெதிபாளையம் மீனவ கிராமத்தில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேட்டி சேலை, அரிசி, பால் பவுடர், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை அமைச்சர்கள் திரு SP வேலுமணி, திரு ப பெஞ்சமின் ஆகியோர் வழங்கினர். அங்கு அமைக்கப்பட்ட மருத்துவ முகாமையும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். மேலும் சேதமடைந்த படகுகள், கட்டுமரங்களையும் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட திருவொற்றியூர் குப்பம், எண்ணூர் குப்பம், எர்ணாவூர் குப்பம், காசிகோவில் குப்பம் உள்ளிட்ட 18 மீனவ குப்பங்களைச் சேர்ந்த மீனவர்களை அமைச்சர் திரு D ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் புயலால் சேதமடைந்த விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள், கட்டுமரங்கள் ஆகியவற்றை கணக்கிட்டு நிவாரண உதவிகளை விரைந்து வழங்குவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் அமைச்சர் வழங்கினார். இதில் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பெரியபாளையம், மஞ்சங்கரணை, தண்டலம் உள்ளிட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள், சேதமடைந்த வீடுகள் ஆகியவற்றை அமைச்சர் திரு ப பெஞ்சமின் நேரில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமதண்டலம், வெள்ளியூர் பகுதிகளில் விவசாய பயிர்கள் மற்றும் சேதமடைந்த வீடுகளை கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் P வேணுகோபால் MP, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 50 பேருக்கு தலா 5,000 ரூபாய் வீதம், 2,50,000 ரூபாய் நிவாரண உதவி
விலையில்லா வேட்டி சேலை மற்றும் அரிசி உள்ளிட்டவற்றை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திரிசூலம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மின் இணைப்பு சீரமைப்பு பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பரங்கிமலை, பல்லாவரம், கண்டோன்மென்ட் பகுதிகளைச் சேர்ந்த 64 பழங்குடியின குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் 2,30,000 ரூபாய் மதிப்பிலான நிதி உதவி, விலையில்லா வேட்டி சேலை, அரிசி உள்ளிட்ட நிவாரண உதவிகளை அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வர்தா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் புனரமைக்கும் பணியில் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள். தொடர்ந்து நம்ம மூத்த IAS அதிகாரிகளும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மின்துறை சார்ந்த உயர் அலுவலர், முதன்மை பொறியாளர்கள் அனைவரும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் ஒரு 81 பயனாளிகளுக்கு மொத்தம் 3,92,200 ரூபாய் மதிப்பிலான அந்த நிவாரண உதவித்தொகை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் தாம்பரத்திலே வழங்கப்பட்டுள்ளது.